அவர்களே, சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக் கூடாது என்பதுதான் நல்லாட்சியின் அடிப்படை. வாய்ப்புகள் சிலருக்கு மட்டுமல்ல, வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கும் வாய்ப்பை உருவாக்குவதுதான் நமது கடமை. அந்த உயர்ந்த சிந்தனையோடு சமூக நீதியை நிலைநாட்டி கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம் என பிற்படுத்தப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து செயல்படுகிறது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை. உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்று வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் கனவு நனவாக வேண்டும், அதுவே நமது வளர்ச்சி என்று உறுதியுடன் கூறும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலே சமூக நீதியும் சமத்துவமும் கொண்ட ஒரு புதிய பாதையை நோக்கி தமிழ்நாடு முன்னேறுகிறது. முன்னேறியவர்களின் வெற்றியை பாராட்டுவது மட்டும் ஆட்சி அல்ல, முன்னேற வேண்டியவர்கள் கையை பிடித்து அவர்களை முன்னேற்றுவதுதான் நல்லாட்சி. ஒரு மாணவரின் கல்வி, ஒரு இளைஞரின் வேலை வாய்ப்பு, ஒரு குடும்ப பொருளாதார முன்னேற்றம், இவை அனைத்துமே சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியின் அடையாளங்கள். வாய்ப்பு கிடைத்தால் திறமை வெல்லும், திறமைக்கு வழி அமைத்தால் சமூகம் வெல்லும். இந்த நம்பிக்கையோடு மிக பிற்படுத்தப்பட்ட சீர்பெறும் மக்களின் கல்வி, பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்துக்கான அவர்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி சமூக நீதி செயல்பாட்டின் மூலம் வலுப்படுத்துகிறது பிற்படுத்தப்பட்ட நலத்துறை. ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முன்னேற்றம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் சமத்துவ வளர்ச்சி. ஒரு தலைமுறையே மாற்ற வேண்டும் என்றால் அந்த தலைமுறையின் கையில் கல்வியை கொடுக்க வேண்டும். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவனும் உயர்கல்வி பெற வேண்டும், ஒவ்வொரு இளைஞனும் தனது திறமைக்கேற்ற வாய்ப்புகளை பெற வேண்டும். திறமை இருந்தும் வாய்ப்பு இல்லாத நிலை இருக்கவே கூடாது. வாய்ப்பை கிடைத்தால் எந்த சமூகத்தை சேர்ந்தவரும் உயர முடியும். இதற்கான கல்வி வாய்ப்புகள், நலத்திட்டங்கள் மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்வதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மாணவனின் வெற்றி ஒரு குடும்பத்தின் வெற்றி மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் வெற்றி. ஒரு பெண்ணின் பெருமை, குடும்பத்தின் ஒளி, நமது சமூகத்திற்கான வழி. பெண்கள் சிறக்க குடும்பமும் உயரும். சமூக நீதியின் சரித்திரனாக விளங்கும் நமது முதல்வர் அவர்கள் மாணவ மாணவரின் வாழ்க்கை தரத்தையும் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தையும் உயர்த்தும் மிக உன்னதமான பிற்படுத்தப்பட்ட நலத்துறையை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள். இந்த துறையின் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் ஆட்சியிலே கல்வி பயிலும் ஒரு ஏழை மாணவன் கூட உணவிற்கோ, தங்குமிடத்திற்கோ, உயர்கல்விக்கோ, வேலை வாய்ப்புக்கு சிரமப்படக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்து ஒவ்வொரு மாணவரையும் தனது தம்பியாகவும் ஒவ்வொரு மாணவியையும் தனது சகோதரியாகவும் நினைத்து அவர்களின் நலன்களை பாதுகாக்க பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுத்து வருகிறார். மேலும் ஜென்சி மாணவ மாணவியின் நலன் கருதி இன்றைய தலைமுறையின் கருத்தறிந்து 5,32,000 மாணவ மாணவியருக்கு ரூபாய் 277 கோடி செலவில் நவீன மிதிவண்டி, அதனுடன் தண்ணீர் பாட்டில் மற்றும் தலைக்கவசம் வழங்க உத்தரவிட்டுள்ளார். தலைக்கவசத்தை அணிவதன் மூலம் மாணவ பருவத்திலேயே சட்டத்தை மதிக்கவும் உயிரை பாதுகாக்கவும் பழகும் மாணவ மாணவி பிற்காலத்தில் நல்ல சமுதாயத்தை உருவாக்க என்பது உறுதி செய்துள்ளார். அவர் வழியில் இதுவரை 15 மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவி விடுதிகளை நேரில் சென்று ஆய்வு செய்து விடுதிகளின் சமையலறை, உணவு கூடம், உணவுகளின் தரம், சுத்தமான குடிநீர், தங்கும் அறைகள், படிக்கும் அறைகள், அடிப்படை வசதி, கழிப்பறைகளின் சுகாதாரம், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு பொருட்கள், வெற்றி நூலகம் ஆகியவற்றை ஆய்வு செய்து வருகின்றோம். அது மட்டுமல்லாது மாணவ மாணவிகள் நேரடியாக தங்கள் குறைகள் மற்றும் தேவைகளை அரசுக்கு தெரியப்படுத்தும் வண்ணம் ஒரு சிறப்பு தொலைபேசி எண் மாண்புமிகு முதல்வர்களின் கரங்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு எனது நேரடி கண்காணிப்பின் கீழ் கவனிக்கப்படுகிறது என்பதை மாமன்றம் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு புதிய அரசு பொறுப்பேற்ற பின்பு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை மேற்கொள்ள முக்கிய நடவடிக்கைகள் பின்வருமாறு. 2026-27 கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மற்றும் பகுதியாக நிதி உதவி பெறும் பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 5,32,388 மாணவர்களுக்கு தலைக்கவசம் மற்றும் தண்ணீர் பாட்டில் கூடிய நவீன மிதிவண்டிகளை ரூபாய் 277 கோடி மதிப்பீட்டில் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை விரைவாக செயல்படுத்தும் வகையில் நவீன மிதிவண்டிகள் கொள்முதல் செய்வதற்காக 11 உறுப்பினர்கள் கொண்ட கொள்முதல் குழு அமைக்கப்பட்டு அதன் முதல் கூட்டம் 24/8/2026 அன்று நடைபெற்றுள்ளது. விரைவில் ஒப்பந்த புள்ளி அறிவிக்கை வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டும் சீர்மன மாணவர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் 4000 கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. 2026-27 ஆண்டிற்கான மத்திய அரசின் ரூபாய் 33 கோடி பங்களிப்பு மதர் சாங்ஷன் பெறப்பட்டதுடன்
மாநில அரசின் பங்களிப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 2026-27 ஆண்டிற்கான பள்ளி மேற்படிப்பு கல்வி உதவித்தொகை திட்டத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்பாக மொத்தம் ரூபாய் 202 கோடியே 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தகுதியுள்ள 4,93,163 மாணாக்கர்களுக்கு 42,913 மாணாக்கர்களுக்கு ரூபாய் 25 கோடியே 41 லட்சம் கல்வி உதவித்தொகை ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தகுதியுள்ள மாணாக்கர்களுக்கு உதவித்தொகை விரைவில் அவர்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. துறையின் கீழ் செயல்படும் 1310 சமூக நீதி விடுதிகளில் மாணாக்கர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் HMIS ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலம் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் முக அங்கீகார அடிப்படையிலான பயோமெட்ரிக் கருவிகள் பொருத்தப்பட்டு வருகின்றன. இதுவரை 577 விடுதிகளில் இவ்வசதிகள் ஒருங்கிணைக்கப்பட்டு மாணாக்கரின் வருகை உள்ளிட்ட விவரங்களை தொழில்நுட்பத்தின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் நலன், பாதுகாப்பு மற்றும் கண்ணியமான தங்குமிடத்தை உறுதி செய்வதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தனிப்பட்ட கவனம் செலுத்தி வருகிறார். விடுதிகளில் உயர்தர சுகாதாரம், தூய்மை, பாதுகாப்பு, உணவு தரம் மற்றும் அடிப்படை வசதிகளை உறுதி செய்ய நேரடியாக ஆய்வு மேற்கொண்டு அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன. மாணாக்கரின் நலனில் 100 விழுக்காடு விடுதிகளையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தின்படி வடிவமைக்கப்பட்டுள்ள ஆய்வு படிவத்தின் விடுதிகளின் நிலை, மாணாக்கரின் தேவைகள் மற்றும் குறைகள் பதிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு மாதமும் அறிவிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. ஒரு மாத ஆய்வில் கண்டறியப்படும் குறைகள் அடுத்த மாத ஆய்வில் நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளதா என்பதை கட்டாயமாக மீளாய்வு செய்யப்படுகிறது. அதன் மூலம் குறைகள் வெறுமனே பதிவு செய்யப்படாமல் அவற்றுக்குரிய உரிய தீர்வுகள் கிடைக்கும் வரை தொடர் கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 3 மாதங்களாக மாவட்ட அலுவலர்களுடன் தொடர் ஆய்வு கூட்டங்கள் நடத்தப்பட்டு விடுதிகளில் தங்கி பயிலும் மாணாக்கரின் குறைகள், தேவைகள் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. கண்டறியப்பட்ட குறைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அனைத்து சமூக நீதி விடுதிகளையும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நல அலுவலர்கள் ஒவ்வொரு மாதமும் தணிக்கை செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக விடுதிகளின் தூய்மை, குடிநீர், கழிப்பறை, தங்குமிடம், உணவு பாதுகாப்பு மற்றும் மாணாக்கர்களுக்கு அடிப்படை வசதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. மாணாக்கர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரத்தை உறுதி செய்ய அனைத்து விடுதிகளிலும் பணிபுரியும் காப்பாளர், காப்பாளர்கள் விடுதிகளில் சமைக்கப்படும் உணவை சுவைத்து தரத்தை உறுதி செய்யவும், காலை மற்றும் மாலை உணவு வழங்கப்படும் நேரங்களில் ஜியோ டேகிங் உடன் புகைப்படங்களை பதிவு செய்யவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மாணவ மாணவிகள் தங்களது குறைகளை மற்றும் புகார்களை எளிதாக தெரிவித்து அவற்றுக்கு விரிவான தீர்வு பெறும் வகையில் வாட்ஸ்அப் நம்பர் 9454777016 மற்றும் டோல் ஃப்ரீ நம்பர் 1800599499 ஆகிய குறைதீர் தொடர்பு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இத்தகவல்கள் அனைத்தும் விடுதிகளில் மாணாக்கர் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. மதுரை, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் செயல்படும் கல்லர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளில் பணிபுரியும் ஆசிரியர்கள், காப்பாளர், காப்பாளர்களுக்கு 2026-27 கல்வி ஆண்டிற்கான இணையவழி பொது மாறுதல் கலந்தாய்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டு அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது. நமது அரசு மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு விடுதி காப்பாளர்கள் உள்ளிட்ட காலி பணியிடங்களில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நிரப்புவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் சமையலர், காவலர், துப்புரவு பணியாளர் உள்ளிட்ட காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்ப நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மாணாக்கரின் கல்வி, பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு, தங்குமிடம் மற்றும் எதிர்கால முன்னேற்றம் ஆகிய அனைத்திலும் தனி கவனம் செலுத்தி குறைகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக தீர்வு காணும் வகையில் மாணாக்கரின் நலனையே முதன்மையாக கொண்டு இவ்வரசு அக்கறையுடன் பொறுப்புடன் செயல்பட்டு வருகிறது.